இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொமெண்ட்ஸ் ஆஃப் பைவேரியட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது நம்ம இந்த 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம்ல. இப்போ 2 வேற ரேண்டம் வேரியபிள் இருக்கு, எக்ஸ் ஒய்ன்னு அப்படின்னா அதோட ஜாயிண்ட்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா அது பேர் என்னது, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ அது மாதிரி இப்போ எப்படி ஒரு பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது ஒரு ப்ராபபிலிட்டி ஒரு ரேண்டம் வேரியபிள் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி இங்க எக்ஸ் ஒய்ன்னு 2 வேரியபிள் இருந்தா அப்ப இதுக்கு நீங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டுக்கும் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அடுத்து சொல்ல போறாங்க. சரிங்களா? அதுல அப்ப இங்க நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் பவர் 1 இருந்தா அது மொமெண்ட், இது ஃபர்ஸ்ட் மொமெண்ட், எக்ஸ் பவர் 2 போட்டா செகண்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி இங்க மொமெண்ட்ஸ் என்ன வரும், ஒரு பைவேரியட் டேட்டாக்கு மொமெண்ட்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறது தான் அடுத்த டாபிக். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, the mathematical expectation of a function g of x, y of a 2-dimensional random variable. எது கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க போறேன். நம்ம பொதுவாகவே எக்ஸ்பெக்டேஷன்னாலே என்ன பண்ணுவோம், அந்த உள்ள இருக்கிறத மறுபடியும் ஒரு தடவை எழுதிட்டு அப்புறம் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை எழுதுவோம். இப்படிதான் எப்பயுமே பண்ணுவோம். இது கண்டினியூஸ்க்கு. சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னா இது கண்டினியூஸ்க்கு. இதே இது டிஸ்கிரிட்டுக்கு என்ன பண்ணுவோம், அதே தான், உள்ள இருக்கிறத தனியா எழுதிட்டு அப்புறம் ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படி எழுதுவோம். அப்புறம் சமேஷன் 2 சமேஷன். ஏன் 2 சமேஷன்னா ஒரு சமேஷன் ஐக்கு, ஒரு சமேஷன் ஜேக்கு. ஸோ அப்ப இதுதான் என்ன அப்படின்னா மொமெண்ட்ஸ் ஆஃப் பைவேரியட். மேல இருக்கிறது கண்டினியூஸ், கீழே இருக்கிறது டிஸ்கிரிட். சரிங்களா? டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். அடுத்தது ப்ராடக்ட் மொமெண்ட். அது என்ன ப்ராடக்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின்? மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் பார்த்துருக்கோம். ப்ராடக்ட் மொமெண்ட்னா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ற மாதிரி. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் ஒய் பவர் எஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன படிக்கணும், உள்ள எக்ஸ் பவர் ஆர் ஒய் பவர் எஸ் எழுதிட்டு எக்ஸ் பவர் இருக்கு ப்ராபபிலிட்டி போட்டுக்கணும். அப்ப இது கண்டினியூஸோட டெஃபினிஷன். ஓகேவா? அப்ப இங்க ப்ராபபிலிட்டி எழுதும்போது எக்ஸோட எழுதணும் அண்ட் ஒய்யோட எழுதணும். சரிங்களா? அடுத்து இது மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். இதே சென்ட்ரல் மொமெண்ட். மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் சென்ட்ரலுக்கு நம்ம என்ன எழுதுவோம், நியூ ஆர் டேஷ்ங்கிறது என்ன இருக்குன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர். நியூ ஆர்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் பவர் ஆர் இப்படி போடுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். அப்ப சென்ட்ரல் மொமெண்ட் அபவுட் ஆர் எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆர் தனியா எஸ் தனியா, அதாவது எக்ஸோடது தனியா ஒய்யோடது தனியா எழுதினா போதும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் நியூ எக்ஸ், அதாவது மீன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்யை மீன் ஆஃப் ஒய் அப்படின்னு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க. இப்ப நியூ ஆஃப் 0,0, நியூ டேஷ் ஆஃப் 0,0. அப்ப நியூ டேஷ் ஆஃப் 0,0 அப்படின்னா என்ன அர்த்தம்? சரிங்களா? நியூ டேஷ் ஆஃப் 0,0. அப்ப இந்த இடத்துல சரிங்களா? அப்ப இதுல எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 போட்டா ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1 தானே கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் பவர் 0 1, ஒய் பவர் 0 1, அப்ப ஆன்சர் 1. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1 என்ன கிடைக்கும்? 1. அதே இது மியூ ஆஃப் 0னாலும் அதுதான். ஏன் இங்க நீங்க 0 போடுறீங்க, இங்க நீங்க 0 போடுறீங்க. அப்ப அகைன் இந்த மொத்த டேர்முக்கு ஒரு டேர்மோட பவர் 0னா அது எவ்வளவு? 1. அப்ப இதுவும் என்ன ஆகும், ஒரு டேர்மோட பவர் 0னா 1. அப்ப 1 × 1 1, அகைன் அது 1 தான் கிடைக்கும். ஸோ அது இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ரெண்டாவது ரிசல்ட் எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 0, ஒய்க்கு 0 எக்ஸுக்கு 1. எதுல? சென்ட்ரல் மொமெண்ட்ல. அப்ப சென்ட்ரல் மொமெண்ட்ல நான் இங்க 0 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எக்ஸுக்கு 0 போட்டா என்ன கிடைக்கும்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்னு கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இதோட வேல்யூ என்ன வரும்? 0 வரும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்னு எழுதுங்க. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்னா அது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்ங்கிறது என்னது? ஒரு நம்பர். அப்ப நம்பருக்கு நீங்க அகைன் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தா அதே தானே வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 0. ஸோ அதனாலதான் 1,0னாலும் 0, 0,1னாலும் 0. அதே இது மொமெண்ட் அபவுட் ஆரிஜினுக்கு பாக்குறோம். அப்ப இது டைரக்டா டெபினிஷன்ல இருந்து வருது. எக்ஸுக்கு 1, இது ஆருக்கு 1. அப்ப இங்க 1, இங்க 0 1 போட்டா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் 0 ஆயிரும், எக்ஸோட வேல்யூ 1 ஆயிரும், ஒய்யோட வேல்யூ ஒய்ன்னு இருக்கும். அடுத்தது என்ன சொல்றாங்க?
சென்ட்ரல் மொமெண்ட்ல எக்ஸுக்கு ஆருக்கு 2 ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்ம் வராது. இந்த டேர்ம் ஏன் வராது அப்படின்னா நம்ம அது என்ன போட்டிருக்கோம், 0 போட்டிருக்கோம், அதனால வராது. அப்ப இதுதான் என்னது, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதான் எழுதிருக்காங்க. இது எக்ஸுக்கு 0 போட்டு ஒய்க்கு 2 போட்டா சிக்மா ஒய் ஸ்கொயர். இப்ப ரெண்டுக்குமே 1 போடுறோம். அது எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 இதுல அப்போ 1 போட்டா என்ன கிடைக்கும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சாரி இன்டூ ஒய் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்டூ ஒய் மைனஸ் ஒய் பார். இதுதான் இதோட டெஃபினிஷன் அப்படின்னா கோவேரியன்ஸோட டெஃபினிஷன். சரிங்களா, கோவேரியன்ஸ். ஸோ அதனால μ1 அப்படி என்னன்னா கோவேரியன்றது. அப்புறம் இந்த ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டோம். சரிங்களா, அதனால இந்த ப்ராப்ளம் நான் செய்யலை. இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி இதாச்சு. அடுத்தது மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். சரிங்களா, மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று பார்க்க போறோம். சரியா, அதாவது ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒரு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். சரிங்களா, இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அபவுட் ஆரிஜின் பார்க்க போறோம். சரிங்களா, அந்த அந்த ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா, அது ஒரு ஃபங்க்ஷன். அதோட நொட்டேஷன் வந்து எம்எக்ஸ் ஆஃப் டி. அதோட நொட்டேஷன் வந்து எம்எக்ஸ் ஆஃப் டி. இந்த கீழே இருக்க எக்ஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா எந்த ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் கீழே இருக்கிறத டிஃபைன் பண்ணுது. சரி, அதோட ஃபார்முலா என்ன, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ்ன்றது ஃபார்முலா. சரி, அதுக்கப்புறம் இ பவர் டிஎக்ஸோட ஃபார்முலா என்ன, இ பவர் எக்ஸ்னா என்ன எழுதுவோம், 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus இப்படி எழுதுவோம்ல, அதைத்தான் இங்க எழுதிருக்காங்க. சரியா, ஆனா இங்க எக்ஸ்னால எக்ஸ் எழுதிக்கும், இங்க டிஎக்ஸ் இருக்கனால 1 plus tx by 1 factorial t square x square by 2 factorial t power r by x power r by r factorial அப்படின்னு எழுதிருக்கோம். இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள கொண்டு போறோம். அப்ப எக்ஸ்பெக்டேஷன் தனியாக பிரிக்க போது என்ன ஆகும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1 வந்து 1. அப்ப இந்த டி வந்து நம்பரு, 1 நம்பரு. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னு வரும், அது μ1 டேஷ். அடுத்ததுல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், அது என்னது μ2 டேஷ். அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆர்னு வரும், அது வந்து μr டேஷ். அப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க மியூ ஆர் டேஷை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சரிங்களா, அதோட எம்ஜிஎஃப்ல, சரிங்களா, அதோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியல், அதாவது டி பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியலோட வேல்யூ தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்த் மொமெண்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா, அப்ப ஒரு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எழுதிட்டு, சரிங்களா, அதுல டி பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியலோட கோஎஃபிஷியன்ட் என்ன வருதோ அதுதான் ஆர்த் மொமெண்டா கிடைக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா, நல்லா யோசிச்சோங்க, இதான் நிறைய அதுக்கு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம். அதே இதை வேற விதமா எப்படி சொல்றாங்க, அதே மியூஆர் டேஷ்க்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஆர்த் மொமெண்ட் வேணும் அப்படின்னா அந்த எம்எக்ஸ் ஆஃப் டீய நீங்க டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுல டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க, அப்போ உங்களுக்கு ஆர்த் மொமெண்ட் கிடைக்கும்ன்றாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா, மியூஆர் டேஷ்ங்கிறது ரெண்டு இடத்துலயும் ஒண்ணுதான், அது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. சரிதானே, ரைட். இப்ப இதே இது மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் பார்த்தோம்ல, இதே எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, அதாவது மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அபவுட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா அங்க என்ன எழுதணும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ்னு எழுதணும்ல. இங்க அதே இது என்ன பண்ணணும், அந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஏன்னு எழுதிக்கணும், அபவுட் எக்ஸ் மைனஸ் ஏ. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏல கேட்டாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்னு போட்டு இதை வந்து நீங்க மேலே வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மியூஆர் டேஷோட ஃபார்முலா என்ன, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் ஆர். அங்க வந்து நம்ம மேல இந்த இடத்துல எக்ஸ் இருந்துச்சு, அதனால உள்ள எக்ஸ் வந்துச்சு. இங்க மேல எக்ஸ் மைனஸ் ஏ வருது, அதனால இங்க எக்ஸ் மைனஸ் ஏ வருது. சரி, அடுத்து இதோட ப்ராப்பர்ட்டி என்ன, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பாருங்க. சரிங்களா, இப்ப எக்ஸ்னு ஒரு ரேண்டம் வேரியபிள் இருக்கு, அதுக்கு வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எம்எக்ஸ் ஆஃப் டி. அப்ப சிஎக்ஸ்க்கு இப்படி எழுதணும், எம் ஆஃப் சிஎக்ஸ் ஆஃப் டின்னு எழுதணும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சிஎக்ஸ் ஆஃப் டியை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம், எம் எக்ஸ் ஆஃப் சிடி அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது இங்க இருக்க சியை வந்து நீங்க இங்க கொண்டு வைக்கலாம், அப்புறம் ரெண்டும் சேமா தான் வரும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் இது என்ன சொல்றாங்கன்னா அடிஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் பார்க்கும்போது அது என்னவா மாறுது அப்படின்னா மல்டிபிகேஷனா மாறுது, நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, அப்ப எம்எக்ஸ் பிளஸ் ஒய் ஆஃப் டி அப்படின்றது என்ன அப்படின்னா எம்எக்ஸ் ஆஃப் டி
இன்டூ எம்ஒய் ஆஃப் டி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ஸ்கேல் ஆஃப் எம்எஃப், இது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அப்ப ஆட் பண்ணா மாறுதா இல்லையா, டிவைட் பண்ணாலோ பெருக்குனாலோ மாறுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவா அந்த எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ பை ஹெச்பாங்க. இதுல ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஆரிஜினை சேஞ்ச் பண்ணிருக்கு, ஹச்சுங்கிறது ஸ்கேலை சேஞ்ச் பண்ணிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அப்ப இந்த எம்எக்ஸ் ஆஃப் டி எப்படி மாறுது அப்படின்னா மேல இருக்க கண்டிஷன் மாதிரி. அதாவது இது வந்து தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. எப்படி பிரிச்சுக்கலாம்? இப்ப எம் ஆஃப், சரிங்களா, எக்ஸ் பை ஹைச் மைனஸ் ஏ பை ஹைச் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ஏ மைனஸ் ஹச்ன்றது இதோட சேர்ந்து இ பவர் மைனஸ் ஏடி பை ஹெச்னு மாறும். இது வந்து பெரிய ப்ரூஃப், நீங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அடுத்ததுல எம்எக்ஸ்ல நான் அங்க சொன்னேன்ல, இப்ப ப்ராடக்ட்ல இருக்க சி உள்ள போயிடலான்னு. அப்ப இங்க ப்ராடக்ட்ல என்ன இருக்கு, ஒன் பை ஹெச் இருக்கு. அந்த ஒன் பை ஹெச் உள்ள போயிடும், அப்ப டி பை ஹெச்னு ஆயிரும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபார்முலா, இது டேரக்டா படிச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு இது இது வந்து நம்ம பின்னாடி பார்க்க போறோம். பட் ஆனா இதுல கொடுத்துருக்காங்க, அதை சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் வேரியேட் ஒரு ரேண்டம் வேரியபிள அதோட மீனை வச்சு கழிச்சு அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு டிவைட் பண்ணா அதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் வேரியேட்னு பேரு. நல்லா யோசிச்சுக்கோங்க. பின்னாடி ஃபுல்லாவே இந்த ஸ்டாண்டர்ட் வேரியேட்டை வச்சுதான் நம்ம நிறைய படிப்போம். ஸ்டாண்டர்ட் வேரியேட்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ரேண்டம் வேரியபிளை அதோட எக்ஸ்பெக்டேஷனை வச்சு கழிச்சுட்டு அதோட வேரியன்ஸை வச்சு, வேரியன்ஸ் இல்லை, அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு டிவைட் பண்ணா அதுதான் ஸ்டாண்டர்ட் வேரியேட். வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்ப யூங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை சிக்மா எக்ஸ். இது வந்து என்ன, இது வந்து இதே இதை வேற ஒரு நோட்டேஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்ப இந்த நோட்டேஷன் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இது ரெண்டுமே ஒண்ணுதான். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா சிக்மா எக்ஸ்னா சிக்மா. ஸோ அப்ப இந்த இசட்டை எப்படி எழுதலாம்? அதாவது என்னன்னா, எம் எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா டி அப்படிங்கறது எப்ப எழுதலாம்? இது ரெண்டு சேமா இருக்கு பாருங்களேன். இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா அப்ப குமுலண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து, அதாவது எம்எக்ஸ் ஆஃப் டியோட நீங்க லாக் எடுத்து கிடைக்கிறது தான் குமுலண்ட். அதுவும் ஒரு சீரீஸா தான் கிடைக்கும்.
அந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆனா தான் இதோட ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதுல அதுல கிடைக்கக்கூடிய அங்க நம்ம எப்படி பார்த்தோமோ மொமெண்ட்டுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஆர்த் குமுலட்டுக்கும் இந்த ஃபார்முலா. சரிங்களா? ரைட். அடுத்தது K1 அப்படின்றது என்ன அப்படின்னா மியூ ஒன் டேஷ்க்கு ஈக்குவலா இருக்கும். அது வந்து மீனுக்கு ஈக்குவலா இருக்கும் எப்பயுமே. K2ஓட ஃபார்முலா என்னன்னா மியூ டூ டேஷ் மைனஸ் மியூ ஒன் டேஷ் ஹோல் ஸ்கொயர். அதாவது என்னன்னா மியூ டூக்கு ஈக்குவலா இருக்கும். நல்லா பாருங்க. K1 மியூ ஒன் டேஷ் K2 மியூ டூ. சரிங்களா? அது வந்து வேரியன்ஸோட ஃபார்முலா. K3 மியூ த்ரீ. சரிங்களா? K4 மட்டும் உங்களுக்கு பெருசா வரும். நீங்க இதை மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்கு. மியூ ஃபோரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் K4 பிளஸ் 3K2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கு? K1 வந்து மியூ ஒன் டேஷ், K2 வந்து மியூ டூ, K3 வந்து மியூ த்ரீ. ஈஸியா இருக்கு பாருங்க. ஆனா K4 வந்து ரொம்ப பெருசு. அதனால மியூ ஃபோரை படிச்சுக்கோங்க. K4 பிளஸ் 3K2 ஸ்கொயர். அங்க எப்படி பார்த்தோம் நம்ம? மியூ ஆர் டேஷ்க்கு ஃபார்முலா ஆர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி டி ஈக்குவல் டு 0. அதே மாதிரி கேஎக்ஸ் ஆஃப் டி ஆர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி டி ஈக்குவல் டு 0 போட்டா கரெக்டாக வரும். அதே மாதிரி அங்க நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இங்க அடிஷன்ல இருந்துச்சுன்னா இங்க மல்டிபிகேஷன் வரணும். பட் ஆனா இங்க அடிஷன்ல இருந்தா அகைன் இங்க என்னதான் வருது? அடிஷன் தான் வருது. இந்த டிஃபரன்ஸ் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா எம்எக்ஸ் பிளஸ் ஒய் ஆஃப் டிங்கிறது எம்எக்ஸ் ஆஃப் டி இன்டூ எம்ஒய் ஆஃப் டின்னு கிடைச்சது. அதே இது கே எக்ஸ் பிளஸ் ஒய் ஆஃப் டி அப்படிங்கிறது கே எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் கே ஒய் ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அங்கே வச்சுக்கோங்க. அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜின் அண்ட் ஸ்கேல். அங்க பார்த்தோம்னா அதே மாதிரி தான். அப்ப யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஹெச். அங்க எப்படி வந்துச்சோ அதே மாதிரி வரும். அங்க இ பவர்ல வந்தது இங்க கீழே வரும். புரியுதா உங்களுக்கு? மீதி எல்லாம் ஒரே மாதிரி. அங்க ப்ராடக்ட்ல இருந்துச்சு, இங்க பிளஸ்ல வரும். இதுதானா? தெளிவா படிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேஆர் டேஷ் கேஆர் ஆர் த ஆர்த் மூமெண்ட் ஆஃப் யூ அண்ட் எக்ஸ். அதாவது நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த யூவோட மொமெண்ட்டை வந்து நான் கேஆர் டேஷ்னு வச்சிருக்கேன். சரிங்களா? எக்ஸோட மொமெண்ட்டை வந்து நான் கேஆர்னு வச்சுக்கிறேன். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்ட் மொமெண்ட்டை தவிர மற்ற எல்லா மொமெண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் மட்டும்தான் பிரச்சனை. தெரியுதா? சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் மட்டும் தான் பிரச்சனை. அதே இது ஃபர்ஸ்ட் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின்லயும் பிரச்சனை இருக்கு, சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல்லயும் பிரச்சனை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ம். இந்த அதுதான் கீழே வேர்டிங்ஸா கொடுத்துருக்கோம். அடுத்த